தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பா. 1000 இல்லறவியல் 24வது அதிகாரம் புகழ் 239வது குறள். வசையில்லா வன்பயன் குன்றும் இசையில்லா யாக்கை பொறுத்த நிலம். இந்த குறளின் விளக்கம்: புகழ் இல்லாதவனுடைய உடம்பை தாங்கிக் கொண்டிருந்த பூமியும் கூட வசையில்லாத வளமான பயனை தருவதில் குறைபாடு அடையும். அதாவது இந்த பூமி புகழில்லாத ஒரு புகழில்லாத ஒரு மனிதரை சுமக்கிற இந்த பூமி இந்த மனிதரை நினைத்து தன்னோட விளைநிலத்தோட விளைச்சலையும் மகசூலையும் குறைச்சி அதுவே தன்னைத்தானே வருத்திக்குமா. குறைந்த மகசூல் கொடுத்து குறைந்த விளைநிலமாகி ஒரு பயனற்ற விளைநிலமாக மாறி தன்னைத்தானே வருத்தி கொள்ளுமா. வன்பயன் குன்றும், அதோட பயனே குன்றி போகுமா. புகழ் பெறாமல் வாழ்வை கழித்தவருடைய உடம்பை சுமந்த நிலம் வசையற்ற வளமான பயனாகிய விளைவு இல்லாமல் குன்றிவிடும். புகழ் இல்லாத உடம்பை சுமந்த பூமி தன் வளமிக்க விளைச்சலில் குறைவுபடும். இந்த புகழில்லாத ஒருத்தரை நான் சுமக்கிறேனே அப்படின்னு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அதோட விளைச்சலையும் விளைநிலத்தோட மகசூலையும் இந்த மனிதருக்கு பயன் தரக்கூடிய உழவு உற்பத்தியையுமே அது குறைச்சிக்குமா. தன்னைத்தானே வருத்தி அதனோட தன்மையவே மாற்றிக்குமா இந்த புகழில்லாத மனிதரை நாம் சுமக்கிறோமே அப்படின்னு. புகழ் எனப்படும் உயிரில்லாத வெறும் மனித உடலை சுமந்தால் இந்த பூமி நல்ல விளைவில்லாத நிலமாக கருதப்படும். அந்த புகழில்லாதவரை சுமக்கிறதுனால இந்த பூமியே நல்ல விளைச்சல் இல்லாத விளைநிலம், நல்ல ஒரு பயன் தராத நிலமாக தன்னாலே மாற்றிக்குமா. தன்னாலே மாற்றி மக்களுக்கு பயன் தராத நிலமாக மாறிடுமா.